பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அன்போடு அரவணைக்கிறவராயிருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆமே. நம்மை ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வழி நடத்துகிறவராயிருக்கிறார். கடந்த நாட்களில் வழிநடத்தி வந்த தேவன் இன்னும் நம்மை வழிநடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த கர்த்தரை நம்புவோமாக. என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக உபாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களை வாசிப்போம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளே தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஒரு கழுகு எப்படி தன் குஞ்சுகளை பராமரிக்கிறதோ, பாதுகாக்கிறதோ, அதை சுமக்கிறதோ, ஆமென் ஸ்தோத்திரம், அவைகளை எடுக்கிறதோ, எப்படி அந்த கழுகு தன் குஞ்சுகளை கேர் பண்ணுறதோ ப்ரொடெக்ட் பண்ணுறதோ, அது போலவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார். முதலாவது நாம் வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்தின் முதல் பகுதியிலே, கழுகு தன் கூட்டை கலைக்கிறது. அது வரைக்கும் சேஃபாக அந்த கூட்டுக்குள்ளே இருந்த கழுகின் குஞ்சுகள், அந்த தாய்க்கழுகு அதனுடைய கூட்டை கலைக்கும் போது அந்த குஞ்சுகளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஒரு புதிய சிச்சுவேஷனுக்குள்ளாக அந்த குஞ்சுகள் போகிறார்கள். அவைகளுக்கு தெரியாது இனி என்ன நடக்க போகிறது என்று. பிரியமானவர்களே, சில வேளை நம்முடைய வாழ்க்கையிலே சில ப்ராப்ளம்ஸ், சில சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நாம் நினைப்போம், எப்படி இதிலிருந்து வெளியே வர்றது, என்ன பண்ணுவோம், இதனோட முடிவு என்ன ஆகும்னு நாம் யோசிக்கத்தக்க நிலைமையிலே சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். தேவன் அறியாமல் அல்ல. ஆமென். எதற்காக கழுகு தன் கூட்டை கலைக்கிறது என்று சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த குஞ்சுகள் எப்போதும் அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறதற்காக அல்ல, அவைகள் பறக்க வேண்டும், அவைகள் உயர 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 பறக்க வேண்டும். அதை தாய்க்கழுகு விரும்புகிறது. பிரியமானவர்களை, நாம் இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலிருந்து கொஞ்சம் கூட வளர வேண்டும், உயர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் சில சோதனைகளின் வழியாக நம்மை நடத்தும் போது அவர் நம்மை அங்கேயும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அடுத்த சென்டென்ஸில் நாம் வாசிக்கிறோம், கூட்டை கலைத்த பிறகு தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறது. எதற்காக? கூட்டை கலைத்து விட்டாச்சு, குஞ்சுகள் அப்படியே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நாங்கள் தனிமையில் இருக்கிறோம், எங்கள் அம்மா எங்கள் கூட இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஒரு நிலைமை அதற்கு வரக்கூடாது என்று ஸ்தோத்திரம் நோக்கத்தோடு கூட அந்த தாய்க்கழுகு அந்த குஞ்சுகளின் மேல் அசைவாடி கொண்டே இருக்கிறது. அதனுடைய அர்த்தம், எப்போதும் நான் உங்கள் கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகலை, நான் உங்களை கைவிடலை, நான் உங்களை மறக்கலை, நான் மாறாதவராக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா. அவருடைய பிரசனம் நம்ம அசைவாடி கொண்டிருக்கிறது அல்லவா. ஆமென். அந்த அன்புள்ள தேவனை துதிப்போமாக. அடுத்து நாம் வாசிக்கிறோம், அசைவாடின பிறகு தன் செட்டைகளை விரிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சட்டைகளை விரிக்கிறது எதற்காக? அது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையை கர்த்தர் நம்மை கொண்டு விட்டாலும் அங்கே நாம் நிர்மூலமாக நாம் அழிந்து போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அங்கேயும் அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த தீங்குக்கு ஒப்பு கொடுக்காம கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆமென். மறுபடியும் நாங்கள் வாசிக்கிறோம், அவைகளை எடுத்து. ஆமென். ஆமென். எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க, சில பாதைகள் வழியாக நாம் கடந்து போகும்போது நாம் ஆமென் ஸ்தோத்திரம், நம்மால் நம்முடைய சுயத்தாலே அதை செய்ய முடியாது, நம்முடைய சுய பலத்தினால் அது நடக்காது. ஆமென். ஆனால்
அந்த சோதனையை நாம் கடந்து வந்த பிறகு நாம் யோசிப்போம் அல்லவா, எப்படி நாம் இந்த இவ்வளவு நாட்களை கழித்து விட்டோம், எப்படி இந்த சோதனைகளை கடந்து நாம் வந்தோம் என்று. அந்த இடங்களிலே கர்த்தர் நம்மை எடுக்கிறார். ஸ்தோத்திரம். சட்டைகளை விரித்தது, ஸ்தோத்திரம். இந்த குஞ்சுகள் கூட்டை கலைத்து விட்டாச்சு, அவைகள் கீழே போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் தரை விழாது பிடிக்கும், அழிந்து போகாது பிடிக்கும். அந்த கழுகு தன் சட்டைகளை விரித்து அந்த சட்டைகளை மேல் அந்த ஸ்தோத்திரம் அந்த குஞ்சுகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. சில சோதனைகள் வேதனைகள் வரும்போது நாம் நினைப்போம், கர்த்தர் என்னை மறந்து விட்டார், ஸ்தோத்திரம், என்னை தள்ளிவிட்டார். ஹல்லேலூயா. ஆனால் இல்லை, நம்மை அடுத்த ஒரு புதிய நிலைமையிலே கொண்டு போகிறதற்காக கர்த்தர் நம்மை அன்போடு வழிநடத்துகிறார். பிரியமானவர்களே, இங்கே நான் வாசிக்கிறோம், அதுபோல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அதுபோல் நம்மை வழிநடத்த எந்த மனிதர்களுக்கோ, நம்முடைய பெற்றோர்களுக்கோ, நம்முடைய சகோதரர்களுக்கோ, நம்முடைய ஆசிரியர்களுக்கோ, ஊழியக்காரங்களுக்கோ யாருக்க முடியாது. ஹல்லேலூயா. அது நம்மை சிருஷ்டித்த, நம்மை மட்டுமாக கொண்டு வந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படி நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் வல்லமையுள்ளவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர். அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் சேனைகளின் கர்த்தர். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அந்த கர்த்தரை விசுவாசிப்போமாக. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் கழுகை போல ஒரு நாள் எங்களை கர்த்தாவே, எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாதுகாத்து பராமரித்து எங்களுக்கு தேவையானவைகளை தந்து கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நிர்மூலமாகாமல் நீர் கர்த்தாவே உடைய சட்டைகளில் எங்களை மறைத்து கர்த்தாவே எங்களை தாங்கி வழிநடத்துகிற அன்பிற்காக நன்றியோடு துதிக்கிற. இன்னும் நீர் அப்படி நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்கப்பா, ஜெயமாக நடத்துங்க. ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெப கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.